இன்னைக்கு நம்ம பாண்டா கூட்டம் வந்து ஒரு ஸ்பெஷலான இடத்துல தான் இந்த உருவ கடை போட போறோம். ஆமாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த வால்பாறை ஹில்ஸுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து நமக்கு ஆழியார்லேருந்து இந்த வால்பாறை ஹில்ஸ் மேல போறதுக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஆ நெறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்து வால்பாறை போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அங்க நெறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லங்க. வால்பாறை போற இந்த 40 கிலோமீட்டருமே நீங்க என்ஜாய் பண்ண வேண்டிய தூரம் தான் இது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்து நீங்க வந்து போயிடலாம். ஆனா, நமக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 ஹவர்ஸ் நீங்க டைம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லாமே நீங்க ரசிச்சு பார்க்க வேண்டிய இடம் தான். அவ்ளோ நேச்சுரலா இருக்கும். அந்த ஏர்பின் பெண்டு, அதோட இன்னும் உயரமா போக போக நீங்க கீழ பார்க்குற அந்த வியூ, போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கும். அங்க கிடைக்கிற சாப்பாடு, அதோட வந்து அந்த டீ கடையில வந்து நீங்க டீ வாங்கி குடிச்சிட்டே நீங்க போனா இன்னும் அருமையா இருக்கும். ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருக்கும். அதோட மேல போக போக வந்து நீங்க வந்து நெறைய வியூஸ் நீங்க பார்க்கலாம். நெறைய இடத்துல வந்து நீங்க வந்து டூரிஸ்ட் வந்து நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃப்ளாட்டா இருக்கும். கொஞ்சம் தூரம் வந்து நமக்கு அ ஹில்ஸ் ஏறுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளாட்டா இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம போன நேரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். ஒரு சின்ன ஒரு மைல்ட் ஆக்சிடென்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒரு 1 ஹவர் கழிச்சு டிராஃபிக்ல இருந்து நம்ம ரிலீஸ் ஆன பிறகு, இன்னும் கொஞ்சம் வேகமா நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா, நம்ம வந்து மேல அ வால்பாறை ஹில்ஸ் போயிட்டு நம்ம சமைக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த சாப்பாடு வந்து நம்ம உருவக்கடல கொண்டு வந்து சேல் பண்ணணும். அதோட அங்க இருக்கிற மக்கள் கிட்ட வந்து நம்ம பேசணும். இப்படி நெறைய கமிட்மென்ட்டோட நம்ம போறதுனால, நம்மளால வந்துட்டு இந்த நேச்சுரல வந்து முழுமையா அனுபவிக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஆ ஏன்னா, நம்ம டூரிஸ்ட்டுக்காக மட்டும் நம்ம இது வரல. நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த பாண்டா குடுத்துட்ட ரூ. 1 கடை சேல் தான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ்ன்றதுனால, நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து இத ரசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெளம்பிட்டோம். ஸோ போற இடம்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்காவது நம்ம வந்து ஒரு நேச்சுரலான ஒரு வீடியோ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, வீடியோ மட்டும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். சரி நம்ம நின்னு எதையும் நம்ம ரசிக்கலனா கூட பரவால்ல. போற அதே டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து சின்ன சின்ன வீடியோ கிளிப் மட்டும் எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம வந்து ரொம்ப அழகா இந்த வீடியோ காமிக்கணும். வியூவர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு, அ இது எல்லாமே வந்து நம்ம வீடியோ மட்டும் மேக் பண்ணோம். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்ளோ அழகா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து நெறைய அந்த மேல போன பிறகு ஃபுல்லாவே வந்து அந்த தேயிலை தோட்டம் தான். அதுல வந்து நெறைய கிராமங்கள்லாம் இருக்கு. ஆ கிட்டத்தட்ட வந்து அந்த எஸ்டேட்ல கட்டி குடுத்த அந்த வீடு. ஆனா போதுமான வசதி இல்லன்னு தான் சொல்லணும் அந்த வீடு. ஆனா, அங்க இருக்கிறவங்க வந்து அ ரொம்ப நேச்சுரலான ஒரு பிளேஸ்ல இருக்காங்க பாருங்களேன். மேகங்கள்லாம் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து மோதி நின்னுட்டு இருக்க மாரி இருக்கும். பக்கத்துல இருக்கிற அந்த ச அந்த அந்த சில்னஸ் அங்க அங்க இருந்தாலுமே அவ்ளோ சுத்தமான ஒரு காத்து. அப்படியே அந்த அந்த மேகத்துலருந்து வர அந்த காத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் நம்ம மேல படும்போது. அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும் இத. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஹில்ஸ்லேருந்து நம்ம கீழ இறங்குற மாரி இருக்கும். ஆப்போசிட் சைட்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பக்கம் ஏறுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம நெனச்சோம், நம்ம வந்து வால்பாறை ஹில்ஸ்ன்றது வந்து மேல போயிட்டு, அங்க தான் நம்ம அந்த டவுன் இருக்கும். அங்க தான் நம்ம சமைக்கணுமோ அப்டின்ட்டு. ஆனா அப்டி இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம ஏறுனமோ, அதுல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கீழ இறங்குற மாதிரி இருக்கும் ஆப்போசிட் சைட்ல. அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வால்பாறை அ டவுனே நம்ம ரீச் ஆக முடியும் போல. நமக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 ஹவர்ஸ் ட்ராவல் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா, நமக்கு வந்து வால்பாறை ஹில்ஸ் வந்து நமக்கு முன் அனுபவம் இல்ல. ஆனா கொஞ்சம் பொறுமையா தான் வந்தோம். ஃபைனலா வந்து நம்ம வால்பாறை டவுன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ, நம்மளுடைய இந்த ரூ. 1 கடை வந்து வால்பாறை டவுன்ல தான் போட போறோம்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ, இப்போ சமையல் பண்றதுக்கு ஆனா நம்ம வந்து நேரடியா போனோனே எல்லா இடத்துலயும் சமைச்சிட முடியாது. ஏன்னா, இது வந்து ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால, இதுக்கு நெறைய ப்ரொசீஜர் இருக்கு. நெறைய இடத்துல பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நகராட்சி ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம நகராட்சி ஆஃபீஸ்ல வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல செல்வி மேம்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கிட்ட இது சம்மந்தமா நம்ம பேசியிருந்தோம். ஸோ முதல்ல வந்து நம்ம அவங்கள போய் மீட் பண்ணலாம். மீட் பண்ண பிறகு அதுக்கப்புறமா அவங்க மூலியமா தான் நம்ம எங்க சமைக்கிறது, ஸோ எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். அங்க வந்து நம்ம போறதுக்கு அவங்க சப்போர்ட் சப்போர்ட் கேட்டிருக்கோம். ஆனா அவங்களும் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த விஷயத்துல. கிட்டத்தட்ட வந்து நம்ம கூடவே இருந்து கடைசி வரைக்கும் இந்த ப்ரோகிராம் வந்து நல்லபடியா முடிச்சு குடுத்தாங்கன்னே சொல்லணும் பாத்துங்களேன். வெறும் சமையல் மட்டும் இல்லங்க. சமையல் அதோட சேர்ந்து ஒரு சில அவேர்னஸும் நம்ம குடுத்துருக்கோம். அதுக்கு வந்து அவங்களோட ஹெல்ப் இல்லாம நம்ம பண்ணியே இருக்க முடியாது. இப்ப நம்ம செல்வி மேடம் பார்க்கறதுக்கு அந்த நகராட்சிக்குள்ள போயிட்டோம். அதுக்கப்புறமா அவங்கள நம்மளோட அழைச்சுக்கிட்டு, நம்ம வந்து இப்போ வந்து எங்க போயிட்டுருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், வால்பாறை விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல. ஏன்னா, வால்பாறை போன பிறகு டூரிஸ்ட் பிளேஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்துட்டு கூழாங்கல் ஆறுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம சமையல் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நம்ம அவங்கள வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்கள நம்ம அழைச்சுட்டு போயிட்டுருக்கோம்.
ஸோ கூழாங்கல் ஆறு வந்து நிஜமாலுமே ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா, அந்த தண்ணி வந்து அந்த ஆத்துல ஓடுற அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு அ பியூரா இருக்கும். சுத்தமான தண்ணி அது. அது மட்டும் இல்ல, அந்த 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 ஆத்துல வந்து கல்லுங்கலாம் இருக்குல்ல, குட்டி குட்டியா இருக்குல்ல, அந்த கல்லெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ஆ இங்க வந்து ஃபேமிலியோட வந்து அந்த ஆத்துல இறங்கி குளிச்சுட்டு, ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மென்ட்டான ஒரு பிளேஸ் அது. நீங்க பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ, அங்க தான் நம்ம வந்து சமைக்க போறோம்னு சொல்லி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஆ நம்ம வந்து கூழாங்கல் ஆறும் கூட இப்ப ரீச் ஆகிட்டோம். ஸோ, இங்க பாருங்க எவ்ளோ வண்டிக வந்து இங்க ஆல்ரெடி நின்னுட்டுருக்குன்னு பாருங்க. நெறைய டூரிஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து கூழாங்கல் ஆத்துல வந்து இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இதுவே வந்து கம்மி. இன்னும் வண்டி விடுறதுக்கே இடம் இருக்காது. அவ்ளோ கூட்டம் இருக்கும் இங்க. நம்ம வந்து இப்போ இந்த இங்க தான் சமைக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வண்டிய ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம அங்க லொகேஷனுக்கு போலாம். அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கடை இருக்கும். நெறைய சாப்பாடு ஐட்டம்லாம் வந்து அங்க இருக்கும். அப்படியே வாங்கி ஜாலியா சாப்பிட்டுட்டு, அப்படியே அந்த ஆத்துல இறங்கி குளிச்சுக்கிட்டு, ஆ அவ்வளோ ஒரு ஒரு வியூ வந்து நல்ல ஒரு நல்ல லொகேஷன் இது. ஸோ இங்க வந்து நம்ம சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பாருங்க இங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வரும்போது கண்டிப்பா அடிஷனலா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னே சொல்லலாம். ஆனா, நமக்கு வந்து அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல சமைக்கிறதுக்கு உகந்ததா இல்லன்னே சொல்லணும். ஏன்னா நெறைய அ கிரவுட் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சமைக்கிறதுக்கு போதுமான வசதி இல்ல அங்க. சரி ஓகே நம்ம வந்து சரி வேற லொகேஷன் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம வந்து லாஸ்ட் மினிட்ல லொகேஷன் சேஞ்ச் பண்ணதுனால, நம்ம மறுபடியும் வந்து அ வால்பாறை டவுன்ல இருந்து இன்னும் நம்ம வெளியில போக ஆரம்பிச்சுட்டோம். ஆப்போசிட் சைட்ல. இந்த முறை வந்து நமக்கு வந்து லொகேஷனே வந்து தெரியாது. சரி எங்கேயாவது வந்து ஒரு நல்ல பிளேஸ வந்து நம்ம சூஸ் பண்ணலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். போகும்போது எதிர்ல வந்து ஒரு கிராமம். பாருங்களேன் ரோடு வந்து கீழ இருக்கும். அந்த கிராமம் வந்து கொஞ்சம் உயரமான ஒரு பிளேஸ்ல இருக்க மாரி இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப அழகா இருக்கும். சரி இந்த இடத்துல வந்து நம்ம சமைக்கலான்னு சொன்னா, இதுவும் வந்து யார்ட்ட கேட்கறது? இல்ல எப்படி அப்ரோச் பண்றது? ஸோ நெறைய கன்ஃப்யூஸு அத விட வந்து நெறைய தயக்கமும் இருந்துச்சு. எப்படி நம்ம வந்து சமைக்கிறது இந்த இடத்துல? புதுசான்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து அந்த நம்ம கூட வந்த செல்வி மேம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ அவங்க தான் நமக்காக வந்து அந்த லொகேஷன் சூஸ் பண்ணி குடுக்கறதா இருக்கட்டும், பர்மிஷன் கேட்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுத்தது அவங்க தான். கடைசியா வந்து ஒரு ஒரு இன்னும் தூரம் போக போக நமக்கு வந்து சரி டைமும் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம வந்து வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இடம் சூஸ் பண்ணோம். அதுதான் இந்த லொகேஷன். சரி இங்க சமைக்கலாம். சூப்பரா இருக்கு. வியூவர்ஸ்க்கும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடம் சூஸ் பண்ண பிறகு அப்புறம் ஒரு சின்ன ரீசனுக்காக நம்ம வேண்டாம்னு விட்டுட்டோம். அது என்னன்னா ரோட்டு ஓரத்துல இருக்கிறதுனால பொல்யூஷன் ஏதாவது வந்து சாப்பாட்ல மிக்ஸ் ஆகும்ன்னு சொல்லி அந்த அந்த இடமும் வேணாம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராமேன் வந்து இந்த இடத்த தான் வந்து டிசைட் பண்ணிட்டாரு. இல்ல இது ஓகே. இது ரொம்ப அ சூப்பரான ஒரு பிளேஸ் இது. நீங்க இங்க சமைக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா, இங்க வந்து பக்கத்துல பார்க்கும்போது கிராமம் வந்து கொஞ்சம் கீழ இருக்க மாரி இருக்கு. அதே சமயம் சரவுண்டிங்கும் நல்லாருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பர்மிஷன் கிடைக்கிறதும் கொஞ்சம் என்ன சொல்றது? சிரமம் தான். அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் வாங்க முடியாது. ஸோ அந்த மேம் அதுக்கப்புறமா வந்து நகராட்சி ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு டிரைவர் அண்ணா இவங்கலாம் சேர்ந்து தான் நமக்கு பர்மிஷன் வாங்கி குடுத்தாங்க. ஏன்னா, இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட கெஸ்ட் ஹவுஸ் இது ஆக்சுவலா. ஸோ அங்க தான் வந்து நம்ம வந்து சமையல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா, இப்பவே வந்து சூரியன் மறையறதுக்கான நேரம். இதுக்கு மேல நம்ம வந்து சமைச்சு முடிச்சு, அதுக்கப்புறமா வந்து அத நம்ம திருப்பியும் வால்பாறை டவுனுக்குள்ள கொண்டு போயிட்டு, நம்ம உருவ கடை போட்டு சேல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட பேசணும். இதுக்கு மேல வந்து நமக்கு டைம் இல்லன்னு சொல்லி, நம்ம வந்து சாப்பாடுக்கு தேவையானத வந்து நம்ம ஸ்டவ் பத்த வச்சுட்டு, காய்கறி நறுக்க நம்ம ஆரம்பிச்சுட்டோங்க. ஆ இன்னைக்கு நம்ம வந்து என்ன சமைக்க போறோம்ன்னு பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன், இது வந்து வந்து கர்நாடகா மாநிலத்தில வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுங்க. ஆக்சுவலா அவங்க வந்து சித்ரான்னம்னு சொல்லுவாங்க. சித்ரான்னா பொறுத்தவரையில அ நெறைய வெரைட்டி அவங்க பண்ணுவாங்க. அதுல நாம ஒரு வெரைட்டி எடுத்திருக்கோம். ஸோ, அம் இது வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது? அ கரெக்ட்டான ஒரு சூஸபிளான ஒரு சாப்பாடுன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துக்கு. ஆ அதனால வந்து நம்ம சித்ரான்னா மேக் பண்ணி குடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஆனா சூரியன் மறையறதுக்கு ரொம்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்றதுனால, நம்மளால இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ப்ராப்பரா எடுக்க முடியல. ஒரு ஒரு கிளிப்பும் எடுத்து நம்ம வந்து சமைக்கணும்னு சொன்னா, கண்டிப்பா ரொம்ப டைம் ஆகிடும். அதனால வந்து நம்ம வீடியோ அந்த அளவுக்கு பெருசா வரலனா கூட பரவால்ல. சமையல் வந்து நம்ம வந்து சீக்கிரமா முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சமைச்சத வந்து நம்ம வந்து டவுனுக்குள்ள கொண்டு போகணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட்டா சமையல்ல தான் நம்ம கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். இருந்தாலும் நம்மளோட கேமராமேன் வந்து சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. 1, 2 மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. அதுதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த சமையல முடிச்சு நம்ம அங்க கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பாடு குடுக்கணும், மக்களோட பேசணும். இப்படி நெறைய வேல இருக்கு. ஆனா, இது ரொம்ப பெருசா வரும்ன்றதுனால, அந்த வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா,
சாப்பாடு குடுக்குறதும் சரி, அந்த சாப்பாடு எப்படி வந்திருக்கு, இல்ல மக்கள்கிட்ட என்ன பேசுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த இந்த வீடியோல வந்து நம்ம முழுசா கொண்டு வர முடியல. வீடியோ ரொம்ப லென்த்தா போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அத நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா மறக்காம பாருங்க. இதோட தொடர்ச்சிய. அண்ணா வணக்கம் அண்ணா. சார் சார் ஓவர் அடிங்க அவர் ஓவர் அடிங்க யாராவது ஒருத்தர் ஒண்ணும் சரி வாங்க. வணக்கம். அண்ணா நாங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் தான் பாண்டா கூட்டம். சரி. ஒரே ஒரு சின்ன கேள்வினா, இத்தனை வருஷம் அவங்க வந்து ஜெயில் தண்டனை அந்த மாதிரி எதுனா தெரியுமா உங்களுக்கு? தண்டனை கொடுக்கறத விட முதல்ல விழிப்புணர்வு தான் கொடுக்கணுங்க. ஆனா அது சட்டப்படி கண்டிப்பா குற்றம் தான். அதனால நீங்க வந்து இதை ஊக்குவிக்க கூடாதுன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. சரிங்க சரிங்க வேண்டுகோள் என்னன்னா, உங்க மூலியமா ஒரு 10 பேருக்கு கண்டிப்பா தெரிய வரணும். அது என்னன்னா, நீங்க உங்க சொந்தம், உங்க நண்பர்கள், சுற்று வட்டாரம் எல்லாருக்கும் நீங்க அறிவுறுத்த வேண்டிய விஷயம்னா, ஃபீட்பேக் கொடுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்காரு. அவர்ட்டையும் கேட்டுக்கலாம் வாங்க. அண்ணா சாப்பாடு எப்படி இருந்துச்சுண்ணா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? ஒரு ரூபாய்க்கு வந்து கொடுக்கலாமாண்ணா? பரவாயில்ல. என்ன பரவாயில்லைங்க? நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. இப்போ தான் நான் சாப்பிட்டேன் முன்னாடி. இப்பதான் சாப்பிட்டீங்களா?